Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பாத்தீங்க ஒரு புது கொரியன் சீரிஸ் வந்து நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் கர்மான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆக்சுவலாக பார்த்து இப்போ கொஞ்சம் டாப்பாக நிறைய டாக்கும் போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் பர்சனலாக என்ன சஜஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இதை சீக்கிரமாக பார்த்து ரிவ்யூ போடுங்கன்னு. அண்ட் அதுக்கு லைக் இந்த ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி உண்மையாக ஒன்று சொல்லணும்னா பயங்கர ஒர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு லிமிட்டடான ஒரு சீரிஸ், வெறும் 6 எபிசோட் தான். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு கண்டினியூஷன் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு லிமிட்டட் சீரிஸ்னாலே கான்செப்ட் என்னன்னா அந்த 6 எபிசோடில் கரெக்டாக அந்த ஸ்டோரியும் முடிச்சிருவாங்க. அதனால நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் முடிச்சிடலாம். அண்ட் ஒரு கொரியன் சீரீஸ்னாலே ஜென்ரிக்காக நிறைய கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான கான்செப்டில் கிடையாது. ஒரு க்ரைம் த்ரில்லரான ஸ்டோரியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கர்மா என்ற அந்த கான்செப்டை வந்து நல்லபடியாக வந்து அது கொஞ்சம் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பக்கம் தோணும், தப்பி தவறி எந்த ஒரு தப்பான விஷயம் நம்ம பண்ணிடவே கூடாது வாழ்க்கையில். ஏன்னா கர்மா இஸ் பூமராங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம நல்லது பண்ணால் திருப்பி நம்மளுக்கே நல்லது வரும். பட் இன்கேஸ் நம்ம கெட்டது ஏதோ ஒரு பண்ணோன்னா அது திருப்பி நம்மளுக்கே அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி கான்செப்ட் தான் இது என்கிட்ட நீங்கள் இந்த கர்மா சீரீஸில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சீரீஸ்க்கு IMDbல நம்ம 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. கொஞ்சம் இப்போ அது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு தரமான சீரீஸ் தான். ஸோ ஆக்சுவலி இந்த 6 எபிசோட்ஸ் தான். அண்ட் உள்ள கேரக்டர்ஸோ பார்த்தீங்கன்னா மிஞ்சி போன ஒரு 6 or 7 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்களே. அண்ட் அதுலேயே வந்து ஸ்டோரி ஃபுல்லாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் பயங்கரமாக இன்டர்லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம நினைக்க மாட்டோம் இந்த கேரக்டர் அப்படி கூட லிங்க் பண்ணுவாங்களான்னு. பட் அது கொஞ்சம் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிளான ஒரு ஸ்டோரி மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து அப்படியே கொஞ்சம் ரிவீல் ஆகும். ஸோ இப்போ மெயின் கான்செப்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு மெயின் வில்லனான ஒரு கேரக்டர், ஓகேங்களா, அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லது செஞ்சதே கிடையாது தான். அண்ட் அதில் இன்னொரு ரொம்ப ஒரு சின்னான ஒரு வேலை இப்போ அவரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவே சாவச்சிட்டு அவரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் எப்படியோ கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு. பட் அதில் கொஞ்சம் டாக்டிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. லைக் ஒரு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும்னு. அண்ட் இதுக்கப்புறமா இவர் போய் ஒரு சைனீஸான ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணுவார். அண்ட் அந்த சைனீஸ் ஆள் போய் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அப்படியே நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து அப்படியே இன்டர்லிங்க் எல்லாம் ஆயிடுவாங்க. பட் இனிஷியலாக இப்படி தான் வந்து இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது எப்படி போய் முடியுது அதை நீங்கள் ஃபைனலி பாருங்கள். ஸோ இதில் ஒரு டாக்டர் கேரக்டரையும் வந்து காமிப்பாங்க. அண்ட் அதான் கொஞ்சம் பாவமான கேரக்டராகவும் இருக்கும். பட் இந்த கர்மாவோட கான்செப்ட்னாலே வந்து எல்லாரோட கேரக்டர்ஸ் அப்படி இன்டர்லிங்க் ஆகிடு. அண்ட் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தண்டனைலாம் கிடைக்கும். ஸோ அது எப்படி வருது அதெல்லாம் தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. லிமிட்டடான சீரீஸ்லேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, லைக் அந்த ஸ்டோரி அங்கேயே முடிச்சிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்காகலாம் வெயிட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. கரெக்டாக அது நம்ம 6 எபிசோட் பார்த்தோமா, அந்த 6 எபிசோடில் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஈச் எபிசோட் 1 hour டியூரேஷனோடு இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் 6 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபைனஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம க்ரைம் த்ரில்லர்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ அது டார்க்கர் வெர்ஷனோடு கொண்டு போயிருக்காங்கன்னா, ஆக்சுவலி உள்ள அந்த மாதிரியான கொஞ்சம் நியூடிட்டியோ வல்காரிட்டியோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷுவல்ஸும் காமிக்கல. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர்லாம் ஓகே அண்டு அந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் ஓகேனா வர நீங்கள் வந்து உங்கள் என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டெஃபினட்டாக இந்த சீரீஸை ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் டப் குவாலிட்டி அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ்னாலே அவங்க நல்ல ஹை குவாலிட்டியாக தான் தருவாங்க. அண்ட் அதே தான் இந்த என்டையர் சீரீஸில் இருந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உள்ள கொஞ்சம் ஸ்லைட்டஸ்டான ஒரு போரிங் செக்மெண்ட்டாவோ இல்லை ட்ராமா செக்மெண்ட்லாம் சுத்தமாக அவங்க ஆட் பண்ணல. வெறும் மெயின் ஸ்டோரியாக இருக்க மட்டும் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதனால தான் அந்த 6 எபிசோட்ஸ் உள்ள முடிச்சிருக்காங்க. பை த வே எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்களும் இந்த சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் இதே மாதிரியான வித் வீடியோட தான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதுவும் கொஞ்சம் எப்படி இருந்திருக்குன்னு அதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.